கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற எல்லா தேவ ஜனங்களை காயம் கட்டி அவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை கடன் சுமையோடு கண்ணீரோடு கூட இருப்பீர்களானால் கர்த்தர் என்னை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் மனதைரியத்தை மாத்திரம் நீங்கள் விடவே கூடாது. ரொம்ப தைரியமாக நீங்கள் இருக்கணும். உங்கள் இருதயத்தில் இப்போது கடன் சுமையால் தைரியம் இருக்காது. ஒரே மனம் குழப்பமாக இருக்கும். இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது. இரவும் பகலும் அப்படியே புலம்பலோடு கண்ணீரோடு வேதனையோடு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கை நீட்டி கடன் வாங்கினால அந்த கடத்தை எப்படி அடைக்கிறது, அந்த கடத்தை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி கடுமையாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை தைரியப்படுத்த, அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனை சொல்ல, அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் என்னை வச்சிருக்கிறேன். என்னை உங்களுடைய சொந்த சகோதரனாக நீங்கள் நேசிக்கணும். எனக்கு இயற்கையாகவே கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் இந்த யூடியூப் மூலியமாக ஆயிரக்கணக்கான சகோதரிகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஆயிரக்கணக்கான சகோதரர்களை கூட ஆண்டவர் எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக கொடுத்துருக்கிறார். நான் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருந்து உங்கள் வேதனையை பார்த்து உங்களை தைரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேவ செய்தியை உங்களோடு கூட நான் பேசின்னு இருக்கிறேன். நீங்கள் குடும்ப நிர்வாகம் பண்ணுறதுக்காக பலரிடத்துல நீங்கள் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறேன். ஒரு கடத்தை நீங்கள் வாங்கினீங்க, இன்றைக்கி அது 9 கடன் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வட்டிக்கு காசு வாங்கினீங்க, கட்ட முடியல. அந்த மாதம் உங்களுக்கு வியாதி பலவீனம் கஷ்டம் வந்ததால் உங்களால் குறித்த நேரத்துக்கு வட்டி கட்ட முடியல. அந்த சூழ்நிலையில் வீட்லேயும் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு தட்டுப்பாடு வந்ததால் மேற்கொண்டு வேறு கடன் வாங்கி நீங்கள் வட்டிக்கு கொஞ்சம் அந்த பணத்தை பயன்படுத்திட்டு வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் வாங்கி போட்டுக்கணும். இப்படி ஏதோ ஒரு மாதம் நீங்கள் அந்த நாளை தள்ளியிருப்பீங்க. மறுபடியும் அடுத்த மாதம் வந்த பிறகு மறுபடியும் அதே பிரச்சனை தான். லோன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், இதே உங்கள் வாழ்க்கையாக இருக்குது. உண்மையாக போய்ங்களா? ஒரு கடத்தை நீங்கள் வாங்க போனீங்க, இன்றைக்கி அது குட்டி போட்டு இப்போ பெரிய கடன் ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபா இருந்த கடன் இன்றைக்கி 10 லட்சம் ஆயிடுச்சு. சில பேருக்கு 10 லட்ச ரூபா இருந்த கடன் வட்டிக்கு மேலே வட்டி ஏறி இன்றைக்கி 1 கோடிக்கிட்ட அந்த கடன் என்பது நிற்கிது. கடன் என்பது என்ன என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிங்க. கடன் என்பது ஒரு சாபக்கட்டு, அது ஒரு அடிமைத்தனம், அது பிசாசு கட்டு. அதனால தான் உங்களால் அந்த கடத்திலேருந்து வெளியே வர முடியல. எவ்வளோ நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, எப்படி ஆகிலும் வீடு வாசல் சொத்தை விற்று கூட நம்ம கடனை கட்டிட்டு வெளியே வந்துடலாம் பார்க்குறீங்க. உங்களால் அந்த கடன் அடைக்க முடியல. உண்மையாக போய்ங்களா? என் அன்பு சௌகரிய சொல்லுமா, குடியிருக்க ஒரு வீடு கட்டினேன், அதுக்கு பேங்க்கில் லோன் வாங்கினேன், வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வச்சேன், எப்படியோ போராடி அந்த வீட்டை ஒன்றும் பாதியமாக தான் கட்டிக்கிறீங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் கூட பண்ணல. இன்னும் குறை வேலைகளை செய்யணுன்னா இன்னும் பல லட்சங்கள் அதுக்கு தேவைப்படுது. என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? வீட்டில் வருமானம் இல்லை, உங்கள் வீட்டுக்கார் வருமானமும் சரி கிடையாது. பிள்ளைகளுடைய காரியம் பார்த்தா அந்த பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்க, எப்படி குடும்பத்தை நடத்துறது, நிர்வாகம் எப்படி பண்ணுறது, பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த பணம் பற்றாக்குறை வரும்போது, பொருளாதார கஷ்டம் வரும்போது, வேறு வழியே இல்லாமல் நீ கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல், வீட்டை நிர்வாகம் பண்ண முடியாமல், அரிசி பருப்பு எண்ணெய் மாவு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு ஏதோ அரிசி பருப்பு இருக்கும், இயற்கையாகவே கொஞ்சம் சொந்த வீடு இருந்ததால் அவங்கள தப்பிச்சிக்கிறாங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நான் டார்கெட் பண்ணி பேசுகிறேன்.
வாடகை வீடு, கையில் காசு இல்லை, வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, உடம்புல வியாதி பலவீனம், இதில் வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள் வர சில சகோதரிகளுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது கணவனும் சரியில்லை, பிள்ளைகளும் வயசு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான துன்பத்தையும் வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட இன்றைக்கி பேச போகிறேன். இது இல்லாமல் இந்த விதவிகள் கடன் பட்டுட்டா அவங்களுடைய கண்ணீர் வேதனைன்றது கொஞ்சம் நெஞ்ச கிடையாது. சில சமயம் விதவிகள் என்ன செய்கிறாங்க, ஏன் நம்ம இருக்கணும், நம்மளுக்கு கணவனும் இல்லை, பிள்ளைகளும் சரி கிடையாது, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி 10 ரூபா நமக்கு கொடுத்து உதவி செய்ய போகிறதில்ல, நம்ம ஏன் இருக்கணும், இந்த பூமிக்கு கூட பாரம், ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், என்னால் இந்த பூமிக்கு பாரம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கைம்பெண்கள் விதவிகள் இன்றைக்கி கண்ணீர் விட்டுன்னு இருக்கிறேன். அவங்க கண்ணீரெல்லாம் அப்பா என்னை கொண்டு துடைப்பார். அது மாத்திரமல்ல, பிஸ்னஸ் மேன்களோடு கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன். வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்னு சொல்லி வியாபாரத்திலே மூழ்கி கிடந்தீங்க. அந்த தொழிலை நஷ்டப்பட்டு நீங்கள் மேற்கொண்டு முன்னுக்கு வர முடியாமல் ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு யாரோ சேவனை பண்ண மாதிரி, சூனியம் பண்ண மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி போய், இனி பல லட்சம் இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும், எனக்கு யார் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் பிஸ்னஸை லாஸ் ஆகி லட்சக்கணக்கில் கடமாகி உங்களுடைய சொந்த கடையை நீங்கள் மூடிட்டு இப்போ கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸுங்க, ரயில்வே ஒர்க்கர்ஸ் மற்றும் கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஒருவேளை இந்த தெய்வ செய்தியை பார்க்கலாம். உங்களுடைய வருமானத்தை வச்சு நீங்கள் வாழாமல் கவர்மெண்ட் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி லோனை போட்டிங்க. அதுவும் இல்லாத 1 2 3 4 5 லோனை போட்டிருப்பாங்க. சில பேர் எல்ஐசி லோன் போட்டிருப்பாங்க, அங்கே இங்கே லோன் போட்டு சம்பளம் ஃபுல் சம்பளமும் இந்த லோனு வட்டிக்கு இதுக்கே போயிடும். இது பெரிய அவங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கும். பேருக்கு தான் நான் கவர்மெண்ட் வேலை செய்கிறேன், ₹1 கூட நான் எடுத்து சாப்பிட முடியலன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்க இன்றைக்கி கண்ணீர் விட்டினார். நீங்கள் யாரால் இருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். கடன் என்கிற சாபக்கட்டை அப்பா உடைப்பார். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மன உருக்கத்தோடு கூட தன்னுடைய அன்பையும் தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய கிருபையும் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் துக்கத்தோடு கூட கண்ணீரோடு இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த வசனத்து மேலே கையை வச்சு நீங்கள் அப்படியே கண்ணீர் விடுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களா யோசுவா காலத்தில், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த ஏழைக்கு நீங்கள் மனம் இறங்கணும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைப்பா, வட்டி மேலே வட்டி கட்டினு இருக்கிறேன், எல்லா பக்கம் எனக்கு கடன் ஆயிடுச்சு, என்னை சுற்றி அப்படியே ஒரு தண்ணி சூழ்ந்தது போல், ஒரு தீவுக்குள்ளே நடுவில் நான் தன்னந்தனியாக தள்ளப்பட்டது போல் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு கடன் தொல்லையில் கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா காலப்படி நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உண்மையிலே சொல்கிறேன் என் அன்பு சகோதரியே, நீ கர்த்தரை நம்பி இருக்கிறம்மா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், என் மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த தேவ செய்தியை பார்க்கிற அனைத்து சகோதரர்களை பார்த்து நான் சொல்கிறேன், பயப்படவே கூடாது, ஓகேவா? தைரியமாக இருக்கணும். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், அப்பா என்னோடு இருக்கிறாரு, என் மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள் அவர் செய்வார், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் கர்த்தர் உங்கள் வருமானத்தை பெருக செய்ய முடியும். ஆண்டவர் யோசுவா அந்த 1:5 அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பலங்கொண்டு திடமானதாக இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தெய்வனாகிய கர்த்தராகிய நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்ட திடமனதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பலங்கொண்டு திடமனதாக இரு. நீ இருதயத்தில் பலவீனப்பட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணா இருக்கட்டும், அது லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், அப்பா நினைச்சார்னா அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் தான் பெரிய மலை போல் நினச்சின்னு இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குதே, என்னால் எப்படி கடனை கட்ட முடியும், எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஏசப்பா நினைச்சார்னா 5 நிமிஷத்தில் உங்கள் கடன் பிரச்சனை மாறிடும். நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும், பொருத்தனை பண்ணணும். ஏசப்பா, நான் தெரிஞ்சோ தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், இன்றைக்கி ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன், ரொம்ப உபத்திரத்தோடு இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ ஏசப்பா கிட்ட இப்படி கேளு, ஏசப்பா நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் கடனை கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, நான் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி அவமானப்பட்டு உட்காந்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைப்பா. நீங்கள் சொன்னீங்களா, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறிடுன்னு சொன்னீங்க. வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வர நீங்கள் தானேப்பா சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆண்டவர், வட்டி மேலே வட்டி கட்டுறேன், என் சம்பளத்தெல்லாம் வட்டி தான் கட்டினுக்கிறேன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன். அந்த வட்டிக்காரன் என்னை தாறுமாறாக பேசுகிறான், ஃபோனில் என்னை மிரட்டுறான், போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்றான். ஆண்டவர், என் வாழ்க்கை ரொம்ப சோதனையாக இருக்குதாப்பா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட அப்படியே மனதுருகி கேளு, அப்படியே மன உருக்கத்தோடு கூட கேளு, கண்ணீர் விட்டு கதறி கேளு. எஸ்ஸப்பா, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த கடன் பிசாசு என்னை ரொம்ப துன்புறுத்துது, என்னை கட்டுக்கட்டி வச்சுருக்குது. ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து என்னை ஏசப்பா ரட்சிக்கணும், விடுதலை தரணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் கதறுமா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன்னுடைய மன உருக்கமான ஜெபம், உன் கண்ணீர் ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். அடுத்த ஒரு வசனத்தை உங்களை காண்பிக்கிறேன். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 121ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இந்த 121ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒத்தாசை பண்ணுவேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், உன் வாழ்க்கை சந்தோஷமாயிடும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிற. ஓகேங்களா? 121ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ உதவி எங்கேருந்து வருது, ஹெல்ப் எங்கேருந்து வருது, ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? யோசித்து பாருங்கள். தாவீது சொல்கிறாரு, இந்த பூமியை நோக்கி பார்க்காதீங்க, பரலோகத்தை நோக்கி பாருங்கள், அப்படியே உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்க, அப்பான்னு கதறுங்க. உங்களால் முடிஞ்சால் இப்போ முழங்கால் போட முடிஞ்சால் நீங்கள் முழங்கால் போட்டு உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்க. ஆண்டவரே, நான் கடன் வாங்கிட்டு அவமானப்பட்டு, ஆண்டவரே எனக்கு கடன் கொடுத்தவன் என்னை தூஷணமான வார்த்தைகளை சொல்லி கேட்டான், ஒரே சிரிக்கிற மாதிரி ஆண்டவர் அவன் என்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான்ப்பா, நான் உங்கள் பிள்ளையாச்சே, தயவு செய்து ஏசப்பா எனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, இப்போ நான் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. 121ஆம் சங்கீதத்து மேலே அப்படியே கை வைமா. என் அன்பு சகோதரியை, இந்த 121ஆம் சங்கீதத்தை அப்படியே உனக்கு தீர்க்கதரிசனமாக கத்தராருமா. ஏற்கனவே யோசுவா 1:5 கொடுத்தாரு, இப்போ ஆண்டவர் உனக்கு 2வது ஒரு வசனத்தை கொடுக்குறாருமா. வசனத்து மேலே உன் வலது கை வை. கண்டிப்பாக ஏசப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்கார், உன்னை ஆண்டவர் வாழாக்காமல் தலையாவுக்காருமா. இன்றைக்கி கடனை வாங்கிட்டு புழு போல துடிச்சின்னு இருக்கிறேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்கிற, உனக்கு ஒத்தாசை செய்வேன். ஒத்தாசனை என்ன அர்த்தம்? உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துட. நீங்கள் தைரியமாக இருந்து ஏசப்பா எனக்கு செய்வார், எனக்கு கொடுப்பாரு, என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்ற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் அதிகமாக இருக்கணும். அதிகமான விசுவாசம் உங்கள் இருதயத்தில் எப்போ வருதோ அன்றைக்கி தான்
ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் பண்ண முடியும். விசுவாசத்தை விட்டுட்டிங்கன்னா அதிசயம் நடக்காது. ஏசப்பா செய்வார், கொடுப்பார். நான் வாங்கின கடத்தை அடைப்பேன், எனக்கு ஆண்டவருடைய உதவி கிடைக்கும், அவருடைய ஹெல்ப்பு கிடைக்கும், ஆண்டவர் வசனத்தை உறுதிப்படுத்துவார், என்னை மேன்மையாக வச்சுப்பார், மேன்மேலே என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த 26ஆம் அதிகாரத்தில் அப்பா என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள், வாசிக்கலாம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் அன்பு சகோதரி, அப்பா என்னம்மா சொல்கிறாரு? உன் சொந்த சகோதரன் போல், உனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரனை போல் நான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேம்மா. உன் வீட்டில் ஒருத்தனாக இருந்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் அன்னைக்கு ஈசாக்கு தந்த அந்த வார்த்தையை உனக்கு தராருமா. நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டோடைய இந்த வார்த்தையை யாரால் மாற்ற முடியுமா? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். யாருமே மாற்ற முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா ஆசீர்வாதம் கிடச்சிடும். உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை காட்டுறாரு. தைரியமாறு, நான் செய்கிறேன், நான் கொடுக்க வைப்பேன், நீ வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிடுவேன், வாழ்க்கை மாறுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஏசப்போட இறக்கம் உங்களுக்கு கிடைக்கும், அவரோட தயவு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு இந்த மெசேஜ் கேட்டுன்னு இருக்கிறீங்க. ஐயோ, நான் கடன் எப்படி கொடுப்பேன், ₹1 ₹2 இது கடன்காரன் என்னை சும்மா விடுவான், நானே செத்துற கூட என் பிள்ளைகளை விட மாட்டானே, ரொம்ப மோசமானவன், எவ்வளோ வட்டி குத்தேன், ருசி கண்டுட்டான், என்னை விட மாட்டான், அசலை வாங்கிக்கணும்னு சொன்னால் கூட அவன் விட மாட்டான். இன்றைக்கி என் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, புளி இல்லை, ஒரு காப்பி போடலாம் பார்த்தா ஒரு பால் பாக்கெட் இல்லை, சர்க்கரை இல்லை, டீ தூள் கிடையாது, வீட்டில் ஃபுல்லெல்லாம் ட்ரை கண்டிஷனில் இருக்குது. பிள்ளைங்க துணி கேட்குறாங்க, என்னால் வாங்கி தர முடியல. பிள்ளைங்க நோட் புக்கு கேட்குறாங்க, பேகு கேட்குறாங்க, செப்பல் கேட்குறாங்க, என்னால் செய்ய முடியல. அப்படியே கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறம்மா. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப்படுற, அதை ப்ளஸ் பண்ணுவார். உன் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். உன் ஆண்டவர் உயர்த்துவார். நம்பிக்கையோடு ஏசப்பா செய்வார், கொடுப்பார். என் வாழ்க்கை மாறும், என் கண்ணீர் மாறும், என் பிரச்சனை மாறும், அப்பா எனக்கு தருவார், அப்பா எனக்கு கொடுப்பார் சொல்லி விசுவாச அறிக்கை எடுங்க. அந்த விசுவாச அறிக்கை தான் உங்களை 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும். அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் இந்த 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிப்பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விரித்தெடுந்து மகா பெரிய மனுஷனானான். பார்த்தீங்களா? பெரிய பணக்காரனாக ஆண்டவர் ஈசாக்கை மாத்துறார். அப்படி இருக்கும்போது இந்த ஐஸ்வர்ய சம்பனர், இந்த மகிமையின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன் உங்களை எப்படி கைவிடுவார் சொல்லுங்க? அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறேன், சான்ஸே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு இருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்வார். உண்மையில் நான் சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரன் போல இருந்து சொல்கிறேன், என் அன்பு சகோதரியே, நீ வாங்கின கடத்தெல்லாம் அடிச்சிடுவோமா, தைரியமாறு, கலங்காது. ஏசப்பா உன்னை கைவிட மாட்டார். என் அன்பு சகோதரனே, உனக்கு லட்சமோ அல்லது கோடிக்கணக்கில் கடன் இருக்கட்டும், அப்பா உன்னை கைவிடவே மாட்டாருப்பா. மனசில் தைரியத்தை விட்டுறாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார், காயம் கட்டுவார், உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார், உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஓகேவா? அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். என் அன்பு சகோதரி, அப்பா இங்கே என்னம்மா சொல்கிறாரு? உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னுடைய வருமானம் பெருகும். நீ பல ஜனக்கூட்டம் ஆகு. இன்றைக்கொன்னா உனக்கு கடன் தொல்லை இருக்கலாம், லோன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நீ கடன் வாங்கிட்டு சிக்கிக்கின்னு ரொம்ப அவமானத்தையும் துன்பத்தையும் நீ சகித்து கொண்டு இருக்கலாம். அப்பா இங்கே என்ன சொல்கிறாரு? சொல்லுமா, உன் சொந்த சகோதரன் போல கேட்குறேன், சொல்லுமா. அப்பா என்ன சொல்கிறாரு? 128ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், உன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவேன்.
இப்போ உன்னுடைய கையை பார்த்து நீ சொல்லு, இந்த 2 கை, உன் கை இப்படியே பார்த்து, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். சொல்லுமா, என் கையின் பிரயாசத்தை நானே சாப்பிடுவேன். ₹1 கூட என் வருமானத்தை எடுத்து நான் வட்டி கட்ட மாட்டேன். அப்பாவுடைய வார்த்தை எனக்குள்ளே நிறைவேறும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற, உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவேன், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி உங்களோட வருமானத்தை பிசாசு தடை பண்ணி, உங்கள் தொழிலை தடை பண்ணி, உங்கள் பிஸ்னஸ் அப்படியே கட்டி உங்களை ஏமாற்றி வஞ்சித்து வச்சுக்கலாம். ஆண்டவர் எல்லா சாபக்கட்டையும் இன்றைக்கி உடைப்பார். உண்மையிலே சொல்கிறேன், எல்லா சாபக்கட்டும் உடைப்பார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் வெற்றி தருவார். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இங்கே என்ன சொன்னார், உன் கையில் பிரயாசங்களை நீ சாப்பிடுவேன், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்கும். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் வயதான ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு சில வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே தரார். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு தீர்காயுசை தருவார், நோயில்லாத வாழ்க்கை தருவார், கடன் இல்லாத வாழ்க்கை தருவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் உங்களை சந்தோஷமாக விடுச்சுவார். நல்ல நரை வயது மட்டும், முதிர்ந்த பூர்ண ஆயுசு மட்டும் நல்ல ஆசீர்வாதத்தோடு அப்பா உங்களை நடத்துவார். ஓகேங்களா? இன்றைக்கி வேணால் உங்கள் கையில் ₹1 இல்லை, வீட்டை நிர்வாகம் பண்ண முடியல, கடனை கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல, ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, வியாதி, பலவீனம், தரித்திரம், சாபக்கட்டு, மந்திரம், சூனியம் இதெல்லாம் பண்ணி என்னை ஒடுக்கி வச்சுருக்குது பிசாசுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் என்னை ஏன் எழுப்பி வச்சுருக்கிறாரு? கடந்தொழியோடு இருக்கிற ஜனங்களை கட்ட அழுக்கணும், அவங்க சாபக்கட்டு உடையணும். உண்மையில் நான் யூடியூப்பில் சொல்கிறேன், நான் இந்த கடந்தொழி என்கிற தலைப்பில் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு பார்த்துட்டு நிறைய பேரோடைய சாபக்கட்டு வஞ்சிருக்கு. ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். பல பேரோட மரணக்கட்டையை கர்த்தர் உடைச்சிருக்கிறார். தற்கொலை பண்ணி சாவலான்ற எண்ணத்தோடு இருந்தவங்கெல்லாம் அடியன் மூலியமாக பேசின இந்த தேவ செய்தியை பார்த்துட்டு அவங்க மரணத்தை கைவிட்டுட்டு இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய கடன் சாபக்கட்டெல்லாம் உடஞ்சிருக்குது. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களையும் கூட ஆண்டவர் அந்த கடன்ங்கிற சாபக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கை மாறும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நான் மனதார உங்கள் சொந்த சகோதரம் போல் சொல்கிறேன், நீங்கள் நல்ல 100 வருஷம் நல்லா இருப்பீங்க, பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகலை. அப்படியே மனதுருகி ஆண்டவர் உங்களோட கஷ்டத்தை பார்த்து அப்படியே அப்பா மனதுருகி போகிறார். நீங்கள் எப்படி கடன் வாங்கிட்டு வேதனைப்படுறீங்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு ஏசப்பா உங்களுடைய வேதனையை பார்த்து அப்படியே துடியாக துடிக்கிற. இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு ஒரு புழுவோட அப்படியே துடிச்சின்னு இருக்கிறீங்க. ஒரு அடிப்பட்ட ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படியே துடிச்சின்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை காட்டிலும் அவர் ரொம்ப மன உருக்கத்தோடு கூட உங்களுடைய வேதனையை பார்த்து ஆண்டவர் துடிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய மன உருக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியே மனதுருகி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உண்மையிலே என்னுடைய கூட பிறந்த ரத்தம் போல் உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் கடன்ங்கிற சாபக்கட்டு உடையும். அப்பா நிச்சயமாக ஒரு விடிவு காலத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் அவமானப்பட்ட அந்த ஊரில் வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தர் உங்களை பல ஜனக்கூட்டம் ஆக்குவார். ஆண்டோடைய வசனத்தை உறுதியாக பிடிங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், என்னை குடும்பமாக ஆசீர்வதிங்க சொல்லி கண்ணீரோடு கதறுங்க. நிச்சயமாக ஆண்டவர் கடன் என்கிற சாபக்கட்டை உடைச்சி உங்களை இந்த தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.